வணக்கம் உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. தினம் ஒரு கேள்வி பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி நல்ல ஒரு வித்தியாசமான கேள்வி. சரிங்களா? 2016 அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கணக்கு கேள்வி தான். நல்ல ஒரு வித்தியாசமான கேள்வி பாருங்க. 2 சதுரங்களின் சுற்றளவுகள் முறையே 40 சென்டிமீட்டர் 32 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. 2 சதுரம் இருக்கு. ஒன்றினுடைய சுற்றளவு 40 சென்டிமீட்டர், இன்னொன்றினுடைய சுற்றளவு 32 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவ்விரு சதுரங்களின் பரப்பளவின் வித்தியாசத்தை, இந்த 2 சதுரத்தினுடைய பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதுல என்ன வித்தியாசம் வருதோ, சரிங்களா, முதல் சதுரத்திலிருந்து இன்னொரு சதுரத்துக்கு என்ன வித்தியாசம் வருதோ அதை பரப்பளவாக கொண்ட இன்னொரு சதுரத்தின், அதாவது சதுரங்களின் பரப்பளவின் வித்தியாசத்தை பரப்பளவாக கொண்ட, சரிங்களா, கொண்ட அப்படி ஒரு சதுரத்தை நம்ம உருவாக்கணும். அதான் 3வது சதுரம். சரிங்களா? அப்படி உருவாக்கி அந்த 3வது சதுரத்தின் சுற்றளவு என்ன? நல்ல ஒரு அருமையான கேள்விங்க. எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. முதல்ல அவங்க 2 சதுரம் சொல்றாங்க. 2 சதுரம் போட்டுக்கலாம். இப்படியே 2 சதுரம் சொல்லியிருக்காங்களே. 2 சதுரங்களின் சுற்றளவுகள் முறையே 40 சென்டிமீட்டர், இது 40, அடுத்து 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த சதுரத்தினுடைய சுற்றளவு 40 அப்படின்னா ஒரு பக்கத்துடைய அளவு 10ன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா சுற்றளவு என்பது 4 பக்கத்தினுடைய அளவையும் கூட்டிக்கிறதுக்கு பேர் தான் சுற்றளவு. இங்கேயும் 10 இருக்கும், இங்கேயும் 10 இருக்கும், இங்கேயும் 10 இருக்கும், இங்கேயும் 10 இருக்கும். சரிங்களா? இப்படி இந்த 4 அளவையும் கூட்டினோம்னா என்ன வருமோ அதுதான் அதோட சுற்றளவு. அப்போ சுற்றளவு 40ன்ட்டாங்க. அப்போ ஒரு பக்கத்தினுடைய அளவு 10 தான் இருக்கும். சரிங்களா? அதே போல் இங்கே வாங்க, 32 சென்டிமீட்டர்ன்ட்டாங்க இதோட சுற்றளவு. அப்போனா இதை டிவைடட் பை 4 போடணும். அப்போ தான் ஒரு பக்கத்தோட அளவு கிடைக்கும். அப்போ டிவைடட் பை 4 போட்டால் 8 வரும். சரிங்களா? சுற்றளவு என்பது என்னன்னா சுற்றி வரக்கூடிய அளவு தான் சுற்றளவு. சரிங்களா? அப்போ இந்த 4 பக்கமும் 8 8 இருந்துச்சுன்னா மொத்த சுற்றளவு 32 வரும். 8 8 16, 16 8 24, 24 8 32. சரிங்களா? இப்போ 32 வந்துருச்சு. சுற்றளவு 32, சுற்றளவு 40. இப்படி இருக்கக்கூடிய 2 சதுரங்களை போட்டாச்சு. அதனுடைய பக்க அளவுகளையும் போட்டாச்சு. சரிங்களா? இப்போ கேள்வி எப்படிங்க? 2 சதுரங்களின் சுற்றளவுகள் முறையே 40 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர். சரிங்களா? நம்ம அதே போல் 2 சதுரம் போட்டாச்சு. அவ்விரு சதுரங்களின் பரப்பளவின் வித்தியாசத்தை பரப்பளவாக கொண்ட அப்படிங்கிறாங்க. பரப்பளவின் வித்தியாசத்தை பரப்பளவாக கொண்ட அப்படின்னா முதல்ல இப்போ இதுக்கு நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதோட பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பக்கம் இன்ட்டு பக்கம், ஏ இன்ட்டு ஏ, அதாவது ஏ ஸ்கொயர் அப்படின்றது. ஏங்கிறது 10, அப்போ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது 100. சரிங்களா? 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் இதோடைய பரப்பளவு. அதே போல் இங்கே 8 இன்ட்டு 8. சரிங்களா? அப்போ 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ பரப்பளவும் கிடைச்சிருச்சு. இப்போ மீண்டும் அந்த கேள்வி படிங்க. இவ்விரு சதுரங்களின் பரப்பளவின் வித்தியாசத்தை பரப்பளவாக கொண்ட, இந்த பரப்பளவின் வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு பார்க்குறோம். 100ல இருந்து 64 போச்சுன்னா 36 வருது. சரிங்களா? அப்போ இன்னொரு சதுரத்துடைய பரப்பளவு 36ஆக இருக்கு. சரிங்களா? அப்போ இதனுடைய பக்கங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். 36, அதாவது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 அப்படின்னா ஏ ஈக்குவல் டு, ஏங்கிறது பக்கம். சரிங்களா? அப்போ ஏ ஈக்குவல் டு 6, ஏன்னா 36ங்கிறது ஒரு முழுமையான வர்க்க எண். எனவே பக்கம் வந்து 6 6 6 இப்படி போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ அதனுடைய அவங்க சொன்ன 3வது சதுரத்தையும் நம்ம உருவாக்கிட்டோம். அதனுடைய பரப்பளவையும் உள்ள போட்டுட்டோம். இப்போ கேள்வியை பார்ப்போம். பரப்பளவின் வித்தியாசத்தை பரப்பளவாக கொண்ட 3வது சதுரத்தின் சுற்றளவு என்ன அப்படின்ட்டாங்க. சரிங்களா? இப்படியான ஒரு சதுரத்தை உருவாக்கியாச்சு. இதனுடைய சுற்றளவை கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? 4 பக்கம் இருக்கக்கூடிய 6ஐயும் கூட்டிக்கணும். 6 6 12, 12 6 18, 18 6 24. சரிங்களா? 24 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதா இதுக்கான பதில். சரிங்களா? 24 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதா இதோட பதில். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். கேள்வி நல்லா அருமையாக ரசனையாக ரசித்து கேட்டிருக்காங்க இல்லைங்களா? நம்ம இந்த கேள்வியெல்லாம் ரசிக்க ஆரம்பிக்கணும். ரசித்தோம்னா தான் கணக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். என்னதான் என்னமோ பரப்பளவின் வித்தியாசத்தை பரப்பளவாக கொண்ட சதுரத்தின் சுற்றளவை இப்படிலாம் கேட்கும்போது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றா செய்துக்கிட்டே வந்துட்டோம்னா அந்த கணக்கு ரொம்ப ஈஸியாக, எவ்வளோ சுலபமாக அதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப எளிமையான கணக்கு. ஆனால் அந்த கேட்கப்பட்ட விதம்
இதுதான் வந்து ரொம்ப ரசனைக்குரியது. சரிங்களா? இதே மாதிரியான இன்னொரு அருமையான கேள்வியோடு வந்து உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.